ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சரி இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்னு சொன்னா மட்டும் பத்தாது. கதையுடைய டைட்டில் அல்லது டாபிக்க நம்ம என்னன்றத பார்க்கணும். சரி கதையோட டைட்டில், டாபிக் என்னன்னு பார்ப்போம். கதையில சுமார் 3 பேர் இருக்காங்க. நம்ம கதையில ஒரு பொண்ணு இருக்காங்க. பொண்ணுடைய முதலாளி, முதலாளிக்கு ஒரு பையன். சுமார் இவங்க 3 பேர் இருக்காங்க. இந்த பொண்ணு குடும்ப கஷ்டத்துக்கு காரணமாக இந்த இடத்துக்கு வேலைக்கு போறா. இப்படி வேலைக்கு போற பொண்ண இந்த முதலாளி எப்படி யூஸ் பண்ணிக்கிறாரு? என்ன பண்றாரு? முதலாளி யூஸ் பண்ணிக்கிறது கூட பரவால்ல. முதலாளியோட பையன் என்ன பண்றான்? என்ன பண்ண சொல்றான்? என்ன செய்ய சொல்றான்? இத எப்படி ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம் பண்றாங்க? அப்படின்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான் இது. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கதையில சொன்ன மாதிரி 3 பேர் இருக்காங்க. சரி வாங்க நம்ம பொண்ணுடைய ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட பார்ப்போம். நம்ம கதையில வர இந்த பொண்ணுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேமிலிலாம் கிடையாது. இந்த பொண்ணுக்கு சுமார் 3 தங்கச்சியும், ஒரு அண்ணனும் இருக்காங்க. அண்ணன் வந்து ஒரு சாலை விபத்துல இறந்து போயிடுறான். அதனால 3 தங்கச்சிய வந்து இந்த பொண்ணு தான் பார்த்துக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொண்ணுடைய அப்பா வந்து ரொம்ப குடிச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்திட்டு இருக்கிறவரு. பொண்ணோட அம்மா வீட்டு வேலைக்கு போயிட்டு செஞ்சுட்டுருக்காங்க. அதன் காரணமாக இந்த பொண்ணு படிச்சு முடிச்ச ஒரு சிச்சுவேஷன்னால இதுக்கு மேல வீட்ல இருக்க முடியாது. ஸோ நம்ம வேலைக்கு போய் தான் ஆவணும். இதுதான் நம்ம தலையெழுத்துன்னு இந்த பொண்ணு ஒரு வேலைக்கு போகுது. வேலைக்கு போற இடத்துல ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சில வேலையில வந்து கேட்குறாங்க. அது எதுக்குமே ஒத்து வராத இந்த பொண்ணு, "இல்ல நான் வந்து இது எனக்கு வேலைக்கு ஆவாது. நான் வெளியில வேலைக்கு போறேன், வெளியில வேலைக்கு போறேன்னு" சொல்லிட்டு வெளில வந்திருக்கு. ஏன்னா இவங்க நெறையா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ண சொல்றாங்க. இந்த பொண்ணுக்கு அது புடிக்கல. சரி. இப்படியே போயிட்டுருக்கும்போது தான், அந்த பொண்ணுக்கு தெரியுது, நம்ம ஒரு புரொடக்ஷன் கம்பெனில இருந்தா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியுமா? அப்படின்றது வந்து நமக்கு தெரியல. அப்ப நம்ம ஐடி கம்பெனிக்கு தான் போணுன்ற ஒரு ஆசை அந்த பொண்ணுக்கு வருது. அந்த பொண்ணுக்கு ஏன் அந்த ஆசை வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஐடி கம்பெனில நல்ல சம்பளம், நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங்கு, நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல். ஆனா, இதில நம்ம நெறைய விஷயத்தில அர்ப்பணிச்சாகணும் அப்படின்றது மட்டும் தான் இந்த பொண்ணுக்கு புரிஞ்சுகிட்டு, இன்னொரு விஷயம் இந்த பொண்ணு நெனைக்குது. இதுக்கு மேல நமக்கு பணம் தான் முக்கியன்ற மாரியான ஒரு விஷயங்கள் வந்து இந்த பொண்ணுக்கு மனசுல ஓடுது. சரி, பணம் தான் நமக்கு முக்கியம்னு முடிவெடுத்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, உடனே ஒரு கிளாஸ் போகுது. பார்ட் டைமா வேல பாக்குது. வேலைக்கு போயிட்டு எப்படியாவது ஒரு கம்பெனி, ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்டட் கம்பெனிக்கு வந்து நம்ம வேலைக்கு போணுன்ட்டு, ஒரு மிகப்பெரிய கம்பெனிக்கு போய் வேலைக்கு சேருது இந்த பொண்ணு. சரி, இப்படி வேலைக்கு சேரும்போது, ஒரு ஸ்டார்ட்டிங்க ஒரு ரொம்ப கம்மியான சம்பளமும், ஒரு சின்ன ஒரு விஷயத்தில வந்து சேர்ந்த இந்த பொண்ணு வந்து, போக போக பயங்கரமான ஒரு சம்பாத்தியம் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. நல்ல ப்ரமோஷன் இருக்கு. ஏன்னா, இந்த பொண்ணு அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்ற காரணத்துக்காக. இந்த பொண்ணுடைய கம்பெனி முதலாளியே வந்து இந்த பொண்ண பார்க்குறாங்க. எப்படி இந்த அளவுக்கு வந்து ஒரு பொண்ணால உழைக்க முடியும் நம்ம கம்பெனிக்காக? அவங்க கம்பெனி மாரி இவங்க பண்ணிக்கிறாங்களே! அப்ப பயங்கரமான ஒரு சம்பளம் குடுக்கணும்னு ஒரு ஆசை வருது. ஆனா, இதில இன்னொரு சிச்சுவேஷனும் இந்த பொண்ணு வந்து பார்க்க வந்து பயங்கர அழகா ஹீரோயின் மாரி இருக்கு. ஹீரோயின் மாரி இருக்கிற பொண்ண பார்த்தோனே, நம்ம முதலாளியோட பையனுக்கு வந்து ஆசை வருது. கல்யாணம் பண்ணிக்கணும்னு இல்ல, மத்த விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கணுன்ட்டு. ஏன்னா, முதலாளியோட பையனோட லெவலும் இந்த பொண்ணும் ஒரே லெவல் கிடையாது. இவங்க 2 பேருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அழகு மட்டும் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக இவங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு வந்து நான் ப்ரமோஷன் தரேன்னு கூப்ட்டு பேசுறாங்க. இது என்னன்னா, முதலாளியோட பையனுக்கு வந்து இது புடிச்சிருக்கிறது வந்து முதலாளிக்கு தெரியுது. இதில என்ன ட்விஸ்ட்னா, முதலாளிக்கும் வந்து இது புடிச்சிருக்கு. அப்பாவுக்கு வந்து தெரியும் பையனுக்கு புடிச்சிருக்குன்னு, பையனுக்கு தெரியும் அப்பாவுக்கு புடிச்சிருக்குன்னு. பையன் என்ன சொல்றான், "சரி நம்ம விட்டு குடுத்துருவோம் அப்பாக்காக" அப்படின்ட்டு இவன் வந்து விட்டுடுறான். இது வந்து அப்பாக்கே தெரியுது. சரி நம்ம பையன் நமக்காக தான் விட்டு குடுக்குறான் அப்படின்ட்டு. சரி ஃபர்ஸ்ட்டு இந்த பொண்ண கூப்ட்டு ஆஃபர் பண்றாங்க. என்னன்னா, "உனக்கு வந்து பயங்கரமான ஒரு ப்ரமோஷனும், அதே மாதிரி மாசம் வந்து உனக்கு இத்தன லட்சம் ரூவா வந்து நாங்க சம்பளமா தர்றோம். இது இல்லாம இந்த மாரியான விஷயங்களுக்கும் வந்து லட்சக்கணக்குல உனக்கு தர்றோம்." அப்படின்ற மாரியான ஒரு ஆஃபர் குடுக்குறாங்க. இந்த பொண்ணு அப்ப என்ன நெனைக்குதுன்னா, நம்ம வந்தது சம்பாரிக்க. நம்ம நல்லா தான் வேலை செஞ்சிருக்கோம். நம்ம வேலை செஞ்சோம். நமக்கு நல்ல ஒரு வருமானம் தான் வந்தது. ஆனா, இப்ப இத பண்ணா தான் இன்னும் பயங்கரமான வருமானம்னு சொல்லும்போது, நம்ம ஏத்துக்கலாமா? வேணாமான்ற ஒரு சந்தேகம் இந்த பொண்ணுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. ஏற்பட்டாலும் சரி பரவால்ல. நம்ம ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுத்து தான் ஆவணுன்ற மாரியான ஒரு சிச்சுவேஷன் இந்த பொண்ணுக்கு வருது. அப்பதான் இந்த பொண்ணு என்ன நெனைக்குதுன்னா, சரி
இதற்கு நம்ம ஒத்துப்போம். ஏன்னா நமக்கு வேறு வழி இல்ல. நமக்கு வந்து 3 தங்கச்சி இருக்காங்க, அம்மா இருக்காங்க. இவங்கள நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு எடுத்து போணுமோ இல்லையோ, நம்ம ஒரு சாதாரண ஒரு நல்ல இடத்துலயாவது நம்ம தங்கச்சிங்கள கல்யாணம் பண்ணி தரணுன்ற காரணத்துக்காக, இந்த பொண்ணு வந்து பரவால்ல. அதாவது நான் வந்து ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டு இந்த பொண்ணு வந்து ஏத்துக்குது. அப்ப ஏத்துக்கிட்ட அந்த நிமிஷம், அந்த பாஸ் வந்து அப்பயே கையில ரூ. 10,00,000 பணம் குடுக்குறாரு. பணம் குடுத்து இத நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு. வச்சுக்கோன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 2, 3 மாசம் தொடர்ந்து வந்து பாஸ் வந்து நல்லா பணம் அப்பப்போ குடுக்குறாரு. அப்பப்போ 2,00,000, 3,00,000, 5,00,000, 10,00,000ன்ட்டு இப்படியே குடுக்க குடுக்க இந்த பொண்ணுக்கு பணத்து மேல இருக்க ஆசைகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. இந்த பொண்ணே ஒரு ஆஃபர் அன்னைக்கு பண்ணுது. "இவ்வளோ நாள் நான் உங்க கூட சந்தோஷமா இருந்துட்டேன் ஓகே. உங்க பையனுக்கும் என் மேல ஒரு ஒரு பெரிய கண்ணு." அப்படின்னு சொல்லும்போது முதலாளி சொல்றாரு, "என் பையனெல்லாம் உன்னால கல்யாணம் பண்ண முடியாது. அவனுக்கு ஒரு தகுதி தராதரம் இருக்குன்ட்டு." அப்பதான் இந்த பொண்ணு நெனைக்குது, சரி இப்படி நடக்குதா? உன்கிட்ட இருக்க காச வாங்கி, உன் கம்பெனிய நான் விலைக்கு வாங்குறேன் அப்படின்ட்டு. அப்பதான் இந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு உங்க பையன கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசை கிடையாது. உங்க பையன் என் கூட சந்தோஷமா இருக்கணும்னு நெனைக்கிறாரு. சரி ஓகே, எனக்கு ஓகே. ஆனா எவ்வளோ ஆஃபர் பண்ணுவீங்கன்னு இந்த பொண்ணு கேட்குது. கேட்கும்போது அவங்க வந்து சொல்றாரு, இவ்வளோ ஆஃபர் பண்றேன் அப்படின்ட்டு. இந்த பொண்ணு வந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு நம்பர் வந்து ஆஃபர் பண்றாங்க. அதே மாதிரி அவங்க பொண்ணு வந்து ஓகே சொல்லுது. இவரும் அவங்க பையன கூப்பிட்டு இந்த மாரி விஷயத்த சொல்றாரு. சொன்னதுக்கப்புறம் 2 பேரும் என்ன நெனச்சாங்களோ பண்றாங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில பண்றாங்க. சரி இப்படியே போயிட்டுருக்கும்போது தான், அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து திரும்பி அந்த பையன்கிட்ட தனிப்பட்ட முறையில பணம் அப்பப்போ வாங்குது. அப்பா கிட்ட அப்பப்போ வாங்குது. இப்படி அப்பப்போ பணம் வாங்கி பயங்கரமான ஒரு லெவலுக்கு வந்து அந்த பொண்ணு வருது. இப்படி வரும்போது என்னன்னா, இவங்க 2 பேரும் வந்து ஒரு அளவுக்கு மேல பணம் தர்றத ஸ்டாப் பண்றாங்க. என்னன்னா இதுக்கு மேல உனக்கு நான் பணம் தர முடியாது. ஆனா, இதுக்கு மேல நாங்க குடுத்த பணத்துக்கு வாழ்நாள் ஃபுல்லா எங்களுக்கு கூட நீ வந்து இப்படி இருக்கணுன்ட்டு. அதெல்லாம் என்னால முடியாது. இதுக்கு மேல நீங்க பணம் குடுத்தா தான் நான் வந்து நீங்க சொன்னதுக்கு நான் ஏத்துப்பேன்னு சொல்லி இந்த பொண்ணு பேசுது. இது ஒண்ணும் வேலைக்கு ஆவாதுன்ட்டு இந்த பொண்ணு வெறியா என்ன பண்ணுதுன்னா, இந்த பொண்ணுகிட்ட இருக்கிற காச வச்சு வெளில வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்குது. பெரிய கம்பெனி ஆரம்பிச்சு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, எதிர்ல இருக்க இவங்க கம்பெனி கூட போட்டி போடுது. போட்டி போட்டு நெறைய பேர படிக்க வைக்குது. நெறைய பேருக்கு இலவச வேலைவாய்ப்பு வந்து குடுக்குது இந்த பொண்ணு. அப்போ வந்து இந்த பொண்ணு மிகப்பெரிய ஆளா ஆயிருச்சு. இப்ப அந்த பொண்ணோடைய தங்கச்சிகள் 3 பேரும் நல்ல குடும்பத்தில கட்டி குடுக்குது. இந்த பொண்ணு அதே மாரி லாஸ்ட் வரைக்கும் கல்யாணமும் பண்ணிக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொண்ணுடைய ஒரு மனசுல ஒரு விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. இதுக்கு மேல நம்ம ஒரு ஆள கல்யாணம் பண்ணா, அது நம்ம அவரு வந்து ஏமாத்துற மாரியாகும், ஒரு துரோகம் பண்ற மாரியான விஷயங்கள் இது. ஸோ, நம்ம யாரையும் ஏமாத்தவும், துரோகங்கள் பண்ண வேணாம். அப்படின்ட்டு இந்த பொண்ணு லாஸ்ட் வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கல. இது உண்மையா நடந்த ஒரு நிஜ வாழ்க்கை ஸ்டோரி தான். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தது நல்ல கன்டென்ட்ல சந்திப்போம். நன்றிகள்.